கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஆமேன். நம்மளோட இந்தியா தேசத்துக்கு கிறிஸ்துவ வந்தது எப்போ? ஒருவேளை பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கிறிஸ்துவம் வந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்துச்சா, இல்லை அதுக்கு பின்னாடி வந்துச்சா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், மெய்யாகவே இந்தியாவுக்கு கிறிஸ்துவம் வந்தது இந்தியாவில் கடவுள் யார் என்று தெரியாததுக்கு முன்பதாகவே இயேசு யார் என்று அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. கிபி 52வது வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளே கிறிஸ்துவம் வந்தது. இயேசு யார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. 12 சீடர்களில் ஒருவன் தோமா என்று சொல்லி ஒரு சீடன் இந்தியா தேசத்துக்கு வந்து நற்செய்தியை அறிவித்தான். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கடவுள் என்று சொல்லி தோமா அறிவித்ததினால்தான் இந்தியா தேசத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் இயேசுவின் காரியங்களாக மாறி இருக்கிறது. நிறைய பேருக்கு கண்கள் குருடாக இருக்கிறதுனால சத்தியத்தை அறியாதபடிக்கு அவர் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சென்னையிலே நாம் பார்க்கும்போது மகாபலிபுரம் என்று சொல்லி இடம் இருக்கிறது. அந்த மகாபலீஸ்வரர் யார் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுதான் அந்த மகாபலியானவர், பெரிய பலியானவர் இயேசு கிறிஸ்து. ஏன் எதுக்காக பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மனிதன் பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கு அவர் தன்னையே தான் பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் சென்னையிலே காணப்படுகிறதான மகாபலிபுரம் என்று சொல்லி அந்த பெயர் வந்திருக்கிறது. இன்னும் சென்னையில் அநேக காரியங்கள் உண்டு. ஒன்றொன்றாக நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பெயர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பெயரோட பொருள் அவர்களுக்கு தெரியாது இருக்கிறதுனாலே அவர்கள் இன்றைக்கும் இயேசு அறிந்து கொள்ள முடியவில்லை. அபிஷேக் என்று சொல்லி பெயர் வைத்துக் கொள்வார்கள். அபிஷேக் என்று சொன்னால் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசுவை, கிறிஸ்துவை குறிக்கிறது. சிவகுமார் என்று சொல்லி பெயர் வைத்துக் கொள்வார்கள். சிவகுமார் என்ற பெயர் யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. கருணாநிதி என்று சொல்லி பெயர் இருக்கிறது. அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்து பெயர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பெயர்களும் அதோட பொருளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.